இரண்டு ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். நாம் சேர்ந்து வாசிப்போமா? எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தார். தண்ணீரை அடித்த உடனே அது இருபக்கமாய் பிரிந்ததினால் எலிசா இக்கரை பட்டார். பலமுறை நாம் இதை தியானித்திருப்போம், பிரசங்கித்திருப்போம், கேட்டிருப்போம். ஊழியர்களாகிய நம்மோடு இன்று காலையில் இந்த நடுப்பகல் நேரத்தில் ஆண்டவர் தரும் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. தமது ஜனமாய் இஸ்ரவேலுக்காக யோர்தானை முதலாவது கர்த்தர் பிளந்தார். அவர்களை மறு கரைக்கு கொண்டு போக வேண்டும் என்பது தேவ திட்டம். ஆகவே பிளந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. செங்கடலை கர்த்தர் பிளந்தார். அவர்களுக்குரிய நாட்டுக்கு அவர்களை கொண்டு போக வேண்டும் என்பதற்காக பிளந்தார். இங்கே எலிசா என்பவனுக்காக கர்த்தர் பிளக்கிறார். இவனுக்கு அதை பிளந்து அடுத்த கரைக்கு கொண்டு போய் என்ன செய்தார்? மறுபடியும் இந்த கரைக்கே வர வைத்து விட்டார். பெரிதாக ஒன்றும் நடந்ததாக தெரியவில்லை. மற்றவர்களோ பிரயாணம் பண்ணுவதற்கு அவசியமாக இருந்தது, தடையாயிருந்தது. பாதை அமைக்க கர்த்தர் அதை செய்தார். இங்கே ஊழியனாக தெரிந்திருக்கிற எலியாவுக்கு பின்பு ஒரு பெரும் சவாலை சந்தித்து நிறைவேற்ற இருக்கிற இந்த மனிதனுக்காக கர்த்தர் பிளக்கிறார். மறுகரையில் போய் ஒரு ஊழியமும் இல்லை, ஒன்றும் இல்லை, திரும்ப வருகிறார். மற்ற எல்லாருக்காகவும் யோர்தான் ஒரு முறை தான் பிளக்கப்பட்டது. இவனுக்கு மட்டும் 2 தடவை. எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, இவன் மறுகரைக்கு போகிறானே, இவனுடைய ஊழியம் இந்த கரையில் தான், அந்த கரையில் அல்ல. இது தேவனுக்கு தெரியும். ஆகவே இவன் திரும்பி வரும் வரை அந்த தண்ணீர் ஒன்றாக கூடாமல் வைத்திருந்தால் என்ன? வைத்திருக்கலாமா? இல்ல. எலியா போயிட போறாரு, எலிசா மட்டும் வர போகிறாரு. ஆகவே ஆண்டவர் அந்த தண்ணீர் ஒன்று கூடாமல் வைத்து அவன் திரும்ப வரும் வரை வைத்திருக்கலாமே. தேவன் அதை செய்யல. அவனுக்கும் யோர்தான் தடையாக நிற்க அனுமதித்தார். அவனுக்கும் பிரச்சனையாக இருக்க அனுமதித்தார். எவருக்கும் 2 முறை திறக்க அவசியம் இல்லை, அவனுக்கு அவசியப்பட்டது. சில நேரத்தில் கர்த்தருடைய ஊழியராகிய நமக்கு வேறு யாருக்கும் வராத பிரச்சனை நமக்கு வரும். மற்றவர்களுக்கு 1 முறை வரும், நமக்கு 2 முறை வரும். மற்றவருக்கு வராத நிலைமை, மற்றவர்களை விட கடினமான சூழ்நிலை தேவனுடைய ஊழியராகிய நமக்கு வரும். என்ன ஆண்டவரே, உமக்காகத்தானே ஊழியம் செய்கிறேன், உமக்காக உண்மையை நம்பி ஊழியம் செய்கிறேனே, எனக்கு ஏன் இப்படி என்று கேட்டால் பதிலும் சொல்ல மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரமானால் ஆண்டவர் போக போக ஏன் அதை செய்தார் என்று நிரூபித்து காண்பிப்பார். இந்த காலையிலும் இந்த பகல் வேளையிலும் வந்திருக்கிற அன்பான ஊழியரே, ஊழியத்தின் பாதையிலே பல்வேறு சூழ்நிலைகளை நாம் சந்திக்கிறோம். பல்வேறு காரியங்கள் விசுவாசிகளுக்கு நாம் ஜெபித்து அந்த காரியம் உடனே தீர்கிறது, அந்த பிரச்சனை உடனே போகிறது. ஆனால் ஊழியராகி நாம் அதை போன்ற ஒரு பிரச்சனையை சந்திக்கும் போது அது எளிதிலே போகாது, 2 முறை நமக்கு மட்டும் வருவதாக தெரிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் ஒன்று நிச்சயம், நாம் அழைக்கப்பட்டவர்கள். நமக்கு மேல் ஒரு அழைப்பு உண்டு. அழைத்தவர் அர்த்தம் இல்லாமல், நோக்கம் இல்லாமல் அப்படி செய்வதில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், அல்லேலூயா. இந்த எலிசாவை ஆண்டவர் தண்ணீரிலேயே அவனுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்க 3 அனுபவங்களை தருகிறார். அது உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். முதல் அனுபவம் யோர்தானின் கரையிலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவனுக்கென்று 2 முறை பிளக்க வைத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. முதல் முறை எனக்கு ஆச்சரியம். யோர்தான் வரைக்கும் போகிறேன் என்று எலியா சொன்னபோது நானும் வருகிறேன் என்று வந்தான். யோர்தான் அக்கறையிலே போன உடனே எலியாவை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். அவன் இந்த கரையிலிருந்து எடுத்தா என்ன?
இந்த கரையில் இருக்கும் போதே எலியாவை எடுத்தால் என்ன? எலியா அங்க போய் என்ன பெரிதாய் செய்து விட்டார்? ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறார். நான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே நீ என்ன வேண்டுமோ கேள் என்கிறார். அவ்வளவுதான். மறுக்கரையில எலியா செய்ய வேண்டிய வேலையும் இல்லை, எலிசா செய்ய வேண்டிய வேலையும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எலியாவை எடுப்பதற்காக தேவன் யோர்தானை பிரிக்க அவசியம் இல்லை. எடுக்க வேண்டியவர் எங்கிருந்தாலும் எடுத்திருப்பார். கர்த்தர், நான் சொல்வது சரிதானா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆனால் கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எலிசாவுக்கு ஆண்டவர் நிகரற்ற ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுக்கும்படியாக விரும்புகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தன் எஜமானை உத்தமமாக எத்தனை பேர் பரிகாசம் பண்ணினாலும் பொருட்படுத்தாமல், சோர்ந்து போகாமல், பின்னால் நின்று விடாமல், ஆரம்பித்த அதே வேகத்தில் அவரோடு போய்கொண்டிருக்கிறானே, உண்மையாய் போன இவனுக்கு ஆண்டவர் யாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுக்க விரும்பினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த ஸ்லாக்கியம் என்ன? மறுகரைக்கு போன பின்புதான் எலியா இவனை பார்த்து கேட்கிறார், என்னிடத்தில் கேட்டுக்கொள், எடுத்துக்கொள்ளப்படும் என்பதாக. அதை வாசிக்கும் போதெல்லாம் எனக்கு ஆச்சரியம். இந்த பக்கத்தில் கேட்டா என்ன? எரிகோவிலிருந்து புறப்படும் போது கேட்டால் என்ன? கர்த்தருக்கு கடைசி வரை உண்மையாய் அவரை பின்பற்றி வருகிறவர்களுக்கென்று எத்தனை சவால்கள், எத்தனை நெருக்கங்கள் இருந்தாலும் அவர்களுக்கென்று தேவன் கொடுப்பதற்கென்று இடத்தையும் வைத்திருக்கிறார், ஸ்லாக்கியத்தை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவர்கள் இருவரும் போய்கொண்டிருக்கிறார்கள். எரிகோவில் இருந்துதான தீர்க்கதரிசியின் புத்திரர் வேதத்திலே பார்க்கிறோம், தூரத்தில் இருந்து பார்த்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கரையில் அவர்கள் இருக்கும் வரை தெரிந்தது. மறுகரைக்கு போன போது அவர்களுக்கு தெரிந்ததோ என்னவோ தெரியவில்லை. ஆனால் எலிசாவுக்கு மட்டுமே ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுக்க விரும்பினார், ஒரு காட்சியை கொடுக்க விரும்பினார். அக்னிமயமான ரதங்களோடு அவன் எடுத்துக்கொள்ளப்படுவது, எலியா எடுத்துக்கொள்ளப்படுவதை இவன் மட்டுமே அருகில் இருந்து பார்க்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். அதுதான் விசேஷமானது. அல்லேலூயா. a closer look. அவரோடு நெருக்கத்தில் இருந்து ரெண்டு பேரும் பேசிக்கொண்டு போகும்போதே இது நடந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். சில நேரத்தில் ஆண்டவரே, பிறருக்கு வராத நெருக்கம் ஏன் எனக்கு வருதுன்னு கேட்டா, அமைதியாய் கொஞ்சம் கடந்து வரும்போது யாருக்கும் கொடுக்காத ஸ்லாக்கியத்தை ஊழிய பாதையிலே நமக்கு தருவதற்காக தேவன் அப்படி அழைத்து செல்கிறார். அதை அனுபவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எலிசா மட்டும் ஏன் இந்த காட்சியை பார்க்க வேண்டும்? அக்னிமயமான ரதத்தின் காட்சியை அவன் ஏன் பார்க்க வேண்டும்? அவனை அழைத்த ஆண்டவருக்கு தெரியும். சில ஆண்டுகள் கழித்து அவன் இருக்கும் வீட்டை சுற்றி, நாட்டு ஊரை சுற்றி ஒரு பெரிய சேனை வந்து நிற்கும். அந்த சேனையின் போது அவனை காப்பதற்கு இதே அக்னிமயமான ரதத்தை ஒரு நாள் அனுப்ப இருக்கிறேன். எலிசாவே, உனக்கு தெரியாது, உன்னை அழைத்த தேவனுக்கு தெரியும். எந்த விசேஷ அனுபவத்தை, கிருபையை, தாளந்தை கொடுப்பது, ஏன் கொடுப்பது, இன்று ஒருவேளை பயன்படாது, நாளை அது பயன்படும் என்று தேவன் அறிந்து விசேஷ அனுபவத்தை கொடுக்க, யாருக்கு வராத பிரச்சனை நமக்கு வர கர்த்தர் அனுமதிக்கிறார். நம்பினால் கரங்களை உயர்த்தி இந்த தேவனை துதிக்கும்படி கேட்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 2ஆம் அதிகாரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 14வது வசனத்தை வாசிக்க கேட்போமாக. எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். 15. எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. எலியாவே, உனக்காக ஏன் மீண்டும் யோர்தான் ஒன்றாக கூடி உனக்கு பிரச்சனையாய் நிற்க வேண்டும்? ஏன் இந்த சவால் உனக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அல்லேலூயா, ஆமென். நீ இதுவரைக்கும் எலியாவை பின்பற்றினாய், எலியா செய்த அற்புதத்தை பார்த்தாய். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் உனக்கு சொல்லாமலே சில பாடங்களை உனக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நான் கற்றுக் கொடுக்க இந்த கூட்டத்தை ஆயத்தம் பண்ணி போதகர்களை அழைத்து நமக்கு இந்த ஏற்பாடு நடந்திருக்கிறது. ஒரு ஏற்பாடும் இல்லாமல் ஆண்டவர் சில கற்றுக்கொள்ளும் சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். அது பிரசங்க மேடையா இராது, அனுதின வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் சூழ்நிலையாக இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.
அல்லேலூயா. மீண்டும் அது மூடினவுடன் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நாம் பிரசங்கம் பண்ணியிருப்போம். ஆனாலும் ஞாபகப்படுத்துறேன், ஏன் மறுபடியும் மூட வைத்தார் தெரியுமா? உன் வாழ்க்கையிலே பிரச்சனை வரும்போது எப்படி சமாளிப்பது என்று உன் எஜமான் மூலம் உனக்கு கற்றுக் கொடுப்பதற்காக கர்த்தர் அதை செய்தார். அல்லேலூயா. அவர் செய்வதை பார்த்துவிட்டு அனுபவிக்க அல்ல, அவர் செய்ததை போல நீயும் செய்வதற்கு தகுதி உள்ளவனாக கற்றுக்கொள்வதற்காக தேவன் அந்த அனுபவத்தை நமக்கு தருவதற்காக கரங்களை உயர்த்தி என் ஆண்டவரை துதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அவன் வருகிறான். இந்த புறம் வந்தவுடனே 15ஆம் வசனத்திலே காண்கிறோம், எலிசா எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசியின் புத்திரர் அவனை கண்டு எலியாவின் மேல் ஆவி. ஹல்லேலூயா. எலிசாவே, உனக்காக ஏன் யோர்தானை இருமுறை கடக்க வைக்கிறார் தெரியுமா? 2வது முறை நீ கடந்து வந்த போதுதான் உன்மேல் இருப்பதை உன்னோடு இருக்கிறவர்கள் பார்க்க முடிகிறது. அதுவரைக்கும் அவர்களும் தீர்க்க தரிசன புத்திரர், நீயும் தீர்க்க தரிசியின் புத்திரர். இருவரும் ஒரே எஜமானுக்காக தான் சேவை செய்கிறோம். எல்லாரை போல ஊழியரில் ஒருவராக இருந்தவர்களுக்கு 2வது முறை பிரிந்து வந்தபோது இவன் ஊழியரின் ஒருவன் அல்ல, எல்லாரை விட தனித்தன்மை வாய்ந்தவன், விசேஷமானவன். அவன் மேல் எஜமானின் ஆவி இருக்கிறது என்று காண கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த முகாமை விட்டு நாங்கள் திரும்பி செல்லும் போது இதுவரை யாருடைய கண்களிலும் படாத தேவ கிருபையை ஜனங்கள் பார்க்க கிருபை செய்வீராக. ஒரு புதிய அபிஷேகத்தின் அளவை பார்க்க கர்த்தர் உதவி செய்வீராக. எங்கள் மேல் இருக்கிற தேவ கரத்தை பார்க்க கர்த்தர் உதவி செய்வீராக. அதுவரை பரிகாசம் பண்ணினவர்கள், அதுவரை ஏளனம் பண்ணினவர்கள், பிழைக்க தெரியாதவர் என்று சொன்னவர்கள் யோர்தான் பிளந்து வந்தவுடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்குள் இருப்பதை, எங்களுக்கு மேல் இருப்பதை, எங்களை சூழ இருப்பதை காண கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் நமக்குள் தந்திருப்பது, நம் மேல் இருப்பது இதுவரை வெளிப்படாதிருந்தால் இந்த முகாமுக்கு பின்பு, இந்த ஊழியர் கூடுகைக்கு பின்பு அது பரிபூர்ணமாய் வெளிப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. நெருக்கத்தின் பாதையில் தான் இது போன்று யாருக்கு வராத பிரச்சனை நமக்கு வரும்போதுதான் நமக்குள் இருப்பதும் நம் மேல் இருப்பதும் பிறருக்கு தெரிய வருகிறது. கையிருப்பு தோன்றினது, ஒருவருக்கு விளக்கம் சொல்ல தெரியவில்லை. தானியேலை தருவிக்கிறார்கள். அந்த சூழ்நிலை தான் தேவர்களின் ஆவி உன்மேல் இருக்கிறது, உன்னில் இருக்கிறது என்று உறுதியாக கர்த்தர் செய்கிறார். ஆண்டவரே, எல்லாருக்கும் ஓராத நெருக்கம் எனக்கு ஏன் வருது? கேட்காதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு பின்பு மகிமையான உங்களை குறித்த ஒரு வெளிப்படுத்தலை தேவன் மந்தைக்கு, சபைக்கு, ஸ்தாபனத்திற்கு கொடுக்க இருக்கிறார். விசுவாசித்தால் இந்த ஆண்டவருக்கு மகிமை செலுத்த கர்த்தர் உதவி செய்வாரா? ஆண்டவர் பார்க்க வைக்கிறார். என்ன பார்க்க வைக்கிறார் தெரியுமா? எலியாவின் ஆவி உண்மையில் இருக்கிறது என்று மட்டுமல்ல, எல்லாரும் ஒரே கேட்டகரி, தீர்க்கதரிசிகளின் புத்திரர். ஆனால் அவர் எடுத்துக் கொள்ளப்படுவார் என்கிற வெளிப்படுத்தல் எல்லாருக்கும் இருந்தது. தீர்க்கதரிசிகள் புத்திரருக்கும் இருந்தது, இவனுக்கும் இருந்தது. ஆனால் கர்த்தர் என்று காண்பிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அவர் வந்து சொல்லுகிறார்கள், பலவான்கள் எங்களிடத்தில் 50 பேர் இருக்கிறார்கள், நீர் சொன்னால் நாங்கள் போய் பார்த்து அவரை அழைத்து வருவோம் என்கிறார்கள். எலிசாவுக்கு மட்டும்தான் எலியாவை குறித்த உண்மையான வெளிப்படுத்தல், பூரண வெளிப்படுத்தல் இருந்தது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, சில நேரத்தில் நெருக்கத்தின் பாதை எங்களுக்கு வருவதற்கு காரணம் எங்களோடு உள்ள மற்றவர்களை விட எங்களை பிரித்து காண்பித்து, அல்லேலூயா, மனிதர் பார்வையிலே நாங்கள் சாதாரணமாக இருக்கலாம், தேவ பார்வையிலே நாங்கள் விசேஷித்தவர்கள் என்பதை காண்பிப்பதற்காக எங்கள் வாழ்க்கையிலே சாதனை செய்யாதிருக்கலாம் இதுவரை. ஆண்டவரே, எங்களுக்குள் கர்த்தர் கொடுத்திருக்கிற வெளிப்படுத்தல் எவ்வளவு ஆழமானது, உண்மையானது, உறுதியானது என்பதை நாங்கள் சொல்லாமலே, பிரபல்யப்படுத்தாமலே விளங்கிக் கொள்ள வைப்பதற்கு கர்த்தர் இருமுறை யோர்தானை கடக்கும் ஒரு நெருக்க சூழ்நிலையை கர்த்தர் வைத்திருக்கிறார்.
கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஆமென் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. அவர்கள் சொல்கிறார்கள், எங்களிடத்தில் பலவான்கள் இருக்கிறார்கள், எங்களுக்கு மாம்ச பலம் இருக்கிறது, எங்களுக்கு பண பலம் இருக்கிறது, எல்லாம் இருக்குது. கேட்கிறார்கள், அவனை அலட்டுகிறார்கள். சரி போய் தொலையுங்கள் என்று விடுகிறார். எல்லாவற்றையும் செலவழித்து விட்டு கடைசியில் சொல்கிறார்கள், நீர் சொன்னதுதான் உண்மை. ஆண்டவரே, இந்த தேசத்தில் எங்கள் மூலமாய் ஒன்றை காண்பிப்பீராக, ஒன்றை நிரூபிப்பீராக. பணத்தினால் செய்ய முடியாதது, மனித பலத்தினால் செய்ய முடியாதது, தேவன் அருளும் வெளிப்படுத்தலினால் செய்யப்பட கர்த்தர் வாய்ப்பை கொடுக்க வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Amen. எலிசாவே, இருமுறை உன்னை கடக்க வைத்ததின் காரணம் உனக்கு தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை கனம் பண்ணுகிறவர்களை கனம் பண்ணுகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்பதை காண்பிக்க ஆண்டவர் விரும்பினார். இவன் எரிகோவுக்கு போற போது அவனை பார்த்து அவனோடு கர்த்தர் ஊழியத்தில் இருந்தவர்கள் கேட்கிறார்கள், உன்னுடைய எஜமான் இன்றைக்கு எடுக்கப்படுவார் என்று யாருக்கு தெரியுமா? யாருக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. உனக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. உனக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. ஆனால் 16ஆம் வசனத்திலே அவர் 2வது முறை தானாக யோர்தானை கடந்து வந்தபோது, இதோ உமது அடியாரோடு, லாங்குவேஜை மாறிட்டு இதுவரைக்கும் ஒருமையில் பேசினவர்கள் இப்பொழுது அவனை பார்த்து மரியாதையோடு பேச ஆரம்பிக்கிறார்கள். நீ வா போ என்று சொன்னவர்கள் உமது, அது மட்டும் இல்ல, நாம் எல்லாம் ஒன்று என்று நினைத்தவர் இப்பொழுது சொல்கிறார்கள், நாங்கள் உமது அடியார். அடியார். ஆமென். ஆர்டினேஷன் சர்வீஸ் இல்லாமலே கர்த்தர் அவனை கனம் பண்ணிட்டாரு. எந்த ஒரு கௌரவ பாராட்டுதல் இல்லாமலேயே கர்த்தர் அவனை கனப்படுத்தி விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரத்தில் ஊழியத்தில் யாரும் சந்திக்காத பிரச்சனை நமக்கு வருது. அருமை சகோதரனே, சகோதரியே, சோர்ந்து போகாதிருங்க. அதற்கு பின்பு கர்த்தர் உங்களை கனப்படுத்தி காண்பிக்க ஒரு திட்டம் அந்த பாதைக்குள்ளேயே வைத்திருக்கிறார். அந்த பாதைக்குள்ளேயே வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடக்க வேண்டும். யோர்தானை கடக்க ஆண்டவர் அற்புதம் செய்ய இருக்கிறார். ஆனால் அற்புதம் செய்வதற்கு ஆண்டவருடைய மனதிலே ஒரு பல காரணம் இருந்தாலும் அதில் ஒரு முக்கிய காரணம் இருந்தது. இவர்களை மறுக்கரைக்கு கொண்டு போக வேண்டும், அவசியமான காரணம். ஆனால் மனிதனுக்கு தெரியாத ஒரு காரணத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். அந்த பகுதியில் பார்க்கும்போது ஆண்டவர் அதை ஆரம்பிக்கும் போதே சொல்கிறார், யோசுவாவே, இன்று நான் உன்னை இஸ்ரவேலுக்கு முன்பதாக கனம் பண்ணுவேன். இந்த நிகழ்ச்சி முடிந்த பின்பும் இவ்விதமாக கர்த்தர் யோசுவாவை இஸ்ரவேல் எல்லாருக்கும் முன்பும் கனம் பண்ண கர்த்தர் அதை செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, உங்களை கனம் பண்ணுவதற்காக ஆண்டவரால் ஆசீர்வதித்து கனம் பண்ண முடியும். நெருக்க பாதையிலே கொண்டு வந்து இக்கட்டான சூழ்நிலையில் வைத்து நம்மை கனப்படுத்தவும் தேவனால் முடியும். ஆகவே ஆண்டவரே, வருகிற நெருக்கம் என்னை சோர்வடைய செய்ய அல்ல, என்னை உயர்த்துவதற்கும் கனப்படுத்துவதற்கும் தேவன் வைத்திருக்கிறீர் என்று அறிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஆமென். இந்த அற்புதத்தை இந்த தண்ணீரிலே கர்த்தர் அவனுக்காக ஒரு அற்புதம் செய்கிறார். அவன் எங்கே இருந்தானோ அந்த இடத்திலே செய்தார். அல்லே, அதுதான் நான் வலியுறுத்த விரும்புகிற காரியம். முதலாவது, ஆண்டவரே, எங்களை எந்த இடத்திலே ஊழிய தளத்தில் வைத்திருக்கிறீரோ, எந்த கிராமத்தில், எந்த பட்டணத்தில், எந்த பின்கோடிலே வைத்திருக்கிறீரோ, அங்கே இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்வீராக. எங்களுக்குள் இருக்கும் அபிஷேகம் என்ன, எங்களுக்குள் இருக்கும் வெளிப்படுத்தல் கிருபை என்ன, நாங்கள் சேவிக்கும் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் இருக்கும் இடத்திலே கர்த்தர் வெளிப்படுத்தி மேன்மைப்படுத்தி உறுதிப்படுத்தி காண்பிப்பீராக. அல்லேலூயா. ஆமென் சொல்ல தேவன் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவர் ஒவ்வொரு தளத்திலும் அதை செய்து காட்டுவாராக. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19 முதல் 22 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ
எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பாழ் நிலம் என்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் இவனை உருவாக்குகிறார், ஆண்டவர் இவனை பயன்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். சிலரை மக்கள் மத்தியிலே வைத்து பயன்படுத்துகிறார், சிலரை தண்ணீரிலே கொண்டு போய் பயன்படுத்துகிறார். மீண்டும் இவனுக்கு ஒரு அற்புதம் முடிந்தவுடனே அடுத்த அற்புதம் வருகிறது. மறுபடியும் ஒரு தண்ணீர் பிரச்சனை. எந்த ஊரிலே? எந்த ஊரிலே? எரிகோவிலே. எரிகோவிலே. அல்லேலூயா. ஆமென். ஆமென் சொல்ல கர்த்தர் கிருபை தருவாரா? அல்லேலூயா. இதே எரிகோவுக்கு பைபிள் ஸ்கூல்ல டீச் பண்ண எத்தனை முறை எலியா வந்திருப்பார். அந்த ஊர்ல 50 தீர்க்கதரிசிகள் புத்திரர் இருக்கிறார். எத்தனை முறை அங்கே வந்திருப்பார். இவர் வந்தபோது இல்லாத கிணறு இன்றைக்கா வந்தது? எலியா எடுக்கப்பட்டு ஒரு சில மணி நேரங்கள் தான் ஆகிறது. இந்த கிணறு அங்குதான் இருந்தது. இந்த கிணறு நிலத்தை பாழாக்கி கொண்டுதான் இருந்தது. இந்த கிணறு யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கவலை வருத்தத்தை கொடுத்துத்தான் இருந்தது. ஆனால் எலிசாவுக்கு முன்னால் மட்டும் அது வந்து நிக்குது. இவ்வளவு நாள் இருந்தாரே, மழையை வர வைத்தாரே, மரித்தவரை எழும்படி செய்தாரே. அந்த எலியா இருக்கும்போது இந்த பிரச்சனையை எலியா சந்திக்கவில்லை. எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? சந்திச்சுட்டா தண்ணி நல்ல தண்ணி ஆயிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். எலிசாவே, உன் எஜமான் சந்திக்காத பிரச்சனையை நீ சந்திக்க வேண்டிய அவசியம் வரும். உன் எஜமானுக்கு முன்னால் யாரும் கொண்டு வராத சிக்கலை நீ தீர்க்கும்படியாக, நீ இப்பதான் ட்ரைனிங் ஆகி வந்திருக்கிற, நீ இன்னும் பிரபல்யமாகல, ஆனால் நீ செய்ய உனக்கு முன்னால் கொண்டு வரப்படும். ஏன் கொண்டு வரப்பட வேண்டும்? கர்த்தர் ஏன் அதை அனுமதிக்கிறார்? அவர்தான் சொன்னார் யோவான் 14:14, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்வதையும் செய்வான், நான் செய்யாததையும் செய்வான். அல்லேலூயா. கரத்தை உயர்த்தி எங்களை அழைத்த தேவன், நீர் செய்தவைகளை செய்ய மட்டுமல்ல, நீர் செய்ய உமக்கு முன்பு வராத பிரச்சனைகளையும் எங்கள் மூலமாக தீர்ப்பதற்கு, ஆண்டவரே, நீ சந்தித்திராத ஆட்கள், நீ சந்தித்திராத மக்கள் கூட்டம், நீ சந்தித்திராத தேச பிரச்சனை, அதை நாங்கள் சந்திக்கும் போது எங்கள் மூலமாய் அந்த தண்ணீர் நல்ல தண்ணீராய் மாறுவதற்கு நீர் எங்களை சந்திக்க வைக்கிறீர். அது உம்முடைய அனாதி நோக்கம். அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது எந்த ஊரு? அது எந்த ஊரு? எலியாவே, எலிசாவே, எந்த ஊரிலே உன்னை பரிகாசம் பண்ணினார்களோ அந்த ஊரிலேயே கர்த்தர் உன் எஜமான் செய்ததை விட மேலானதை செய்ய கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்கள். அங்கிருந்து கர்த்தர் அவனை பெத்தேலுக்கு கொண்டு போகிறார். 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை பாருங்கள். அங்கிருந்து அவனை மறுபடியும் கில்காலுக்கு கொண்டு போகிறார். இந்த ஒவ்வொரு இடங்களிலும் கர்த்தர் அவன் மூலமாக அற்புதங்களை செய்கிறார். ஏன்? இந்த ஒவ்வொரு இடத்திலும் அவன் அவமானப்பட்டான். இந்த ஒவ்வொரு இடத்திலும் அவன் பரிகசிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எந்தெந்த இடங்களில் பரிகாசம் பண்ணினார்களோ அதே இடங்களில் தலை நிமிர்ந்து ஊழியம் செய்வதற்கு, வெற்றியோடு ஊழியம் செய்வதற்கு, அங்கேயே அற்புதம் நம் மூலமாய் நடக்க நம்மோடு இருக்கிற சேனையின் அதிபதி ஒருவர் இருப்பதற்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. அவனுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? ஆட்கள் வந்து சொல்கிறார்கள், ஐயா, கிணறு நிலம் நல்ல நிலம், ஆனா தண்ணீர் கெட்ட தண்ணீர். இடம் நல்ல இடம், ஆனா தண்ணீர் மோசமானது. எல்லாம் நல்லா இருக்குது, ஒண்ணு மட்டும் பிரச்சனையா இருக்குது. ஆனா அந்த பிரச்சனை தான் எல்லாவற்றுக்கும் காரணமாகவும் இருக்கிறது. உங்களை மென்னையும் ஏன் அழைத்தார் தெரியுமா? ஆண்டவர் மேலெழுந்த வாரியாக
சில பிரச்சனைகளுக்கு பரிகாரம் கொடுக்க அல்ல. ஏது கோர் பிரச்சனையா இருக்கிறதோ, ஏது மூல பிரச்சனையா இருக்கிறதோ, ஒரு ஊரிலே, ஒரு குடும்பத்திலே, ஒரு சமுதாயத்திலே ஏது மூல பிரச்சனையா இருந்து அழிவுக்கு காரணமாய், நாற்றத்திற்கு காரணமாய், வேதனைக்கு காரணமாய் இருக்கிறதோ, அதை டீல் பண்ணுவதற்காகத்தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். தலைவலி நீங்க, காய்ச்சல் போக, ஏதோ ஒரு சமாதானத்தை கொடுக்க அல்ல. கரங்களை உயர்த்தி ஒரு சிறு ஜெபம், ஆண்டவரே ஏதோ ஒரு அற்புதம் செய்ய அல்ல. ஆணி வேர் போல் இருக்கிற பிரச்சனை, எல்லாவற்றுக்கும் மூல காரணமாக இருக்கும் பிரச்சனை, அதை தீர்ப்பதற்காக நீர் எங்களை அழைத்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. சில இடத்தில் பாவமாக இருக்கும், சில இடத்தில் பிசாசு வல்லமையாக இருக்கும். அது எதுன்னு நமக்கு தெரியாது. Lord, to deal with a core problem. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஆமென். ஆண்டவரே, எங்க ஊழியத்துல மட்டும் ஏன் இப்படி கொண்டு வச்சது? எங்க ஊழியத்துல மட்டும் ஏன் ஆண்டவரே எஜமானுக்கு இல்லாதது ஏன் வந்தது என்று கேட்டா ஆண்டவர் சொல்வாரு, நீ தானப்பா கேட்ட 2 மடங்கு வேணும்னு சொல்லி. நீ தானே கேட்ட உம்முடைய ஆவியின் வரம் 2 மடங்கு வேணும்னு சொல்லி கேட்டீங்களா? ஆமா ஆண்டவரே, தெரியாம கேட்டுட்டேன். இல்ல உனக்கு தெரியாம இருக்கலாம், நான் விளக்கம் சொல்றேன். 1 மடங்கு இருந்தால் அவர் செய்ததை செய்திருப்பாய். 2வது மடங்கு அவர் செய்யாததை செய்வதற்கு, அவர் செய்யாததை செய்வதற்கு. அல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு சந்தோஷம் என்ன தெரியுமா? அவன் வேணும் உற்சாகத்துல கேட்டானோ, ஏதோ தெரியாம கேட்டானோ, ஆண்டவர் அந்த வார்த்தையை மதித்து 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 அல்லேலூயா, அவன் சின்ன ஆசை கூட நிறைவேற்றுவதற்காக. அல்லேலூயா, ஆமென் ஆமென் சொல்ல கர்த்தர் கிருபை தருவாராக. அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு மறக்காமல் அவனுக்கு ஒரு வாய்ப்பு தந்து கர்த்தர் நிரூபிக்கிறார். அவனுக்கு நிரூபிக்கிறார், அவனுக்கு நிரூபிக்கிறார். இதற்கு முன்பு மற்றவர்களுக்கு நிரூபித்தார், இப்பொழுது அவனுக்கு நிரூபிக்கிறார். எலிசாவே, you have it. நீ கேட்டது உனக்கு கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா. இந்த குடும்ப முகாமை விட்டு போகும்போது இதுவரை கேட்டும் கிடைக்காத ஆவிக்குரிய பதில்கள், ஜெபத்தின் பதில்கள், ஏக்கத்தின் பதில்களை கர்த்தர் பெற்று கொண்டு போக ஆண்டவர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. நாம் அழுத்தத்திலே கேட்டிருப்போம், சில நேரத்தில் ஆசையிலும் கேட்டிருப்போம், சில நேரத்தில் ஆர்வத்தில் கேட்டிருப்போம். ஆனாலும் தேவன் அதை எல்லாம் மதித்து, எல்லாம் கேட்டாலும் தனக்காக கேட்கல, எனக்காகத்தான் கேட்டார்கள் என்பதை அறிந்து அதை நிறைவேற்ற உண்மையுள்ள ஒரு கர்த்தர் இந்த பகல் வேளையில் நம்மோடு இடைபெற்று கொண்டிருப்பதற்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. 22வது வசனம், 22வது வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. அல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. இந்த பிரச்சனை, எஜமானுக்கு வராத பிரச்சனை இவனுக்கு வருகிறது. தண்ணீரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன வேலை செய்ய கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். அது இந்நாள் வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? மறுபடியும் பழைய நிலைக்கு அது திரும்பி போகவில்லை, திரும்பி போகவில்லை. நான் சொல்வது எல்லா உள்ளங்களிலும் படும் என்று நான் விரும்புகிறேன். உங்களையும் என்னையும் தேவன் அழைத்தது மாற்றம் தருவதற்காக, மாற்றத்தை உண்டாக்குவதற்காக. அந்த மாற்றம் ஒரு சில ஆண்டுகள், மாதங்கள் இருக்கும் தற்காலிக மாற்றம் அல்ல. திரும்பவும் பழைய நிலைமைக்கு போகாதபடி நிரந்தரமாக இருக்கக்கூடிய மாற்றத்தை கொடுக்க கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறாருங்கிற நம்பிக்கை இருந்தால் கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, ஏதோ சில மாற்றம் தற்காலிக மாற்றம் அல்ல, பெர்மனன்ட் சேஞ்ச், நிரந்தர மாற்றம் இந்நாள் வரை இருக்கிறது. அல்லேலூயா. தன் மகனை இயேசுவிடத்திலே ஜெபிக்க கொண்டு வருகிறார். சீஷர்களால் ஒன்றும் செய்ய முடியல. அலக்களிக்கப்படுகிற அந்த மகனை பிடித்திருந்த ஆவியை பார்த்து என் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், அவனை விட்டு போ,
இனி ஒருபோதும் திரும்ப வராதே. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்கள் ஊழியத்தின் மூலம் அநேகரை மாற்றி கொண்டு வருகிறீர். அநேகர் ரட்சிக்கப்படுறாங்க, சிலர் நிலைத்திருக்கிறார்கள், சிலர் எங்கேயோ போய் விடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்திற்கு நீர் எங்களை அழைக்கவில்லை ஆண்டவரே. நிரந்தர மாற்றம், வாழ்நாள் முழுவதும் இயேசுவை சந்திக்கும் வரைக்கும் பெர்மனண்டா இருக்கிற ஒரு மாற்றத்திற்கு நீர் எங்களை அழைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆமென். ஒரு ஊருக்கு போனால், ஒரு தெருவில் நம்முடைய ஆலயம் அமைந்தால் அந்த தெரு மாற்றமடைய, அந்த ஊர் மாற்றமடைய. ஹல்லேலூயா. ஆட்சிக்கு ஆட்சி மாறுவது போல் அல்ல, நிரந்தரமான ஒரு மாற்றம் சமுதாயத்தில், ஆவிக்குரிய மண்டலத்தில் ஏற்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, விடுதலையாகி கொஞ்ச நாளுக்கு பின்பு இன்னும் 7 சேர்ந்து வரும் நிலை அல்ல கர்த்தாவே. நிரந்தரமாயிருக்க கர்த்தர் எங்களை அழைத்திருப்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 21வது வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். அவன் நீரூற்றன்றைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாழும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். யார் சொல்லுகிறார்? கர்த்தர் எப்ப போன்ற சொன்னாரு? எலிசாவே, கர்த்தருடன் எப்பொழுது சொன்னார்? நீ அந்த ஊருக்கு வந்தபோது இந்த பிரச்சனையை கொண்டு வந்தார்கள். நீ ஆலோசனை சொல்கிறாய், சொல்லும் போது கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னார். கர்த்தர் எப்ப சொன்னார்? ஏதாவது சொல்லுங்களேன். கர்த்தர் எப்ப சொன்னாரு? எலிசாவே, ஒரு புது தோண்டி எடுத்து அதில் உப்பு கொண்டு வாருங்கள் என்று நீ செய்ய வேண்டியதை தீர்மானித்து சொன்னாய். நீ செய்ய வேண்டியதை தீர்மானித்து விசுவாசத்திலே இறங்கினாய். நீ இறங்கி செயல்படும் நேரத்தில் உனக்குள் ஒரு தேவ சத்தம் தொனித்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆரம்பிக்கும்போதுக்கு முன்னால் அது வராது. விசுவாசப்படி எடுத்து வைக்கும் முன்னால் அதை கேட்காது. ஹல்லேலூயா. என்ன செய்வதென்று தெரியாத நேரத்தில் அது கேட்காது. ஆமென். விசுவாசத்தில் சொன்ன பின்பு தன்னுடைய ஊழியக்காரனை வெட்கப்படுத்த விரும்பாத தேவன் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனை கொடுக்கிற கர்த்தர். என் வார்த்தையின்படி இல்லாமல் மழையும் பனியும் வராது என்று சொல்லி வீட்டில் தூங்கலவன் தினமும் 3.5 வருஷம் அப்படியே இருப்பதாக என்று ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எலிசாவை பொறுத்தளவில் அப்படி அல்ல. ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை, தண்ணீர் உடனே மாற வேண்டும். என் ஆண்டவர் பார்த்தார். ஹல்லேலூயா. அவருக்கு 2 மடங்கு வரம் கொடுத்தவர் வரம் கொடுப்பதோடு நிறுத்த மாட்டார். அந்த வரம் செயல்படுவதற்கு வசன விளிம்பையும் ஆண்டவர் சேர்த்து தருவார். வசன எல்லையையும் கர்த்தர் சேர்த்து தருவார். விசுவாசித்தால் ஆமென் சொல்ல கேட்கிறேன். இன்றைய கிறிஸ்தவத்திலே பலர் காண்கிறோம், வரத்தை மட்டும் பெற்றுவிட்டு தலை நெரிக்க போகிறார்கள். வரம் வசன எல்லைக்குள் செயல்பட கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், அல்லேலூயா என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எலிசாவை சொல்ல வைத்தார். அப்படி ஏன் தெரியுமா? எலிசாவை குறித்து ஒரு சாட்சி பட்டணங்கள், தேசங்கள், ராஜாக்களுக்கு போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். அந்த சாட்சி என்ன? அற்புதம் செய்ய எலிசா இருக்கிறார் என்பதல்ல. அந்த சாட்சி என்னங்க? ஊழியக்காரர்களை பார்த்து கேட்கிறேன். இவனை குறித்து ஒரு சாட்சி பட்டணங்கள், ராஜாக்களுக்கு போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். என்ன சாட்சி? அவனிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அல்லேலூயா. அவனிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது என்று அரண்மனை வரைக்கும் கேட்கத்தக்கதாக கர்த்தர் விரும்பி இந்த சூழ்நிலையில் அவன் உள்ளத்திலே தம்முடைய குரலை வைக்கிறார். அல்லேலூயா.
அந்த சபையில மியூசிக் நல்லா இருக்குது, கொயர் நல்லா இருக்குது, நாற்காலி நல்லா இருக்குது, கட்டடம் நன்றா இருக்கிறது என்று சொல்வதை விட அந்த பிரசங்க மேடையில் இருந்து கர்த்தருடைய குரல் கேட்கிறது, கர்த்தருடைய வார்த்தை தொனிக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை அந்த நல்ல சமாரியன் சபையிலே உண்டு, அந்த ஊழியரிடத்திலே உண்டு. மனித வார்த்தை அல்ல, அது அந்த இடத்திலே உண்டு என்கிற சாட்சியை கர்த்தர் கொண்டு வர விரும்பி, உன் எஜமான் சந்திக்காத பிரச்சனையை நீ சந்திக்க கர்த்தர் அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானகரை குறித்து பல அற்புதமான அனுபவங்கள் வேதத்திலே காண்கிறோம். கர்த்தர் அவனை குறித்து பல சாட்சிகளை சொல்கிறார். அது ஒரு முக்கியமான சாட்சி. அவன் காலத்தில் வாழ்ந்த ராஜாக்கள், தேசாதிபதிகள், கார்பங்கு தேசாதிபதி, அவர்கள் ஒருவரிடத்திலும் இல்லாத ஒன்று அவனிடத்தில் இருந்தது. ஹல்லேலூயா, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருந்தது. கரங்களை வைத்து, ஆண்டவரே, இப்ப நமக்கா ஜெபம் பண்ணக்கூடாது, எங்களோடு ஊழியம் செய்கிற சக ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய வார்த்தை மட்டும் இருக்கிறது என்கிற சாட்சி ஆண்டவரே அந்தந்த பகுதியிலே கேட்கப்பட கர்த்தர் செய்வீராக, கர்த்தர் செய்வீராக. ஹல்லேலூயா. அவனுக்கு வயது சின்ன வயது, இன்னும் அவன் பிள்ளையாண்டான் என்று தான் அழைக்கப்படுகிறான். பிள்ளையாண்டான் என்று அழைக்கப்பட்டாலும் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 21 கடைசி வசனத்திலே அவனை குறித்து பிரபல்யமானது, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் சொல்ல. உம்முடைய வல்லமை எங்களுக்கு தேவை ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை பார்க்கலும் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தேவை. ஏனென்றால் வார்த்தைக்குள்ளேயே தேவையான வல்லமையும் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. தேசத்திற்கு தேவை தீர்க்க தரிசனம் அல்ல, தேசத்துக்கு தேவை கர்த்தருடைய வார்த்தை. தீர்க்க தரிசனம் சொல்ல 400 பேர் இருந்தார்கள், ராஜாவுக்கு திருப்தி வரல. கர்த்தருடைய வார்த்தை உள்ள ஒரு மனிதனை அழைத்து வாருங்கள். ஹல்லேலூயா. இதயத்தின் ஆழத்தில் ஒரு விண்ணப்பம் செய்ய, எங்கள் தேசத்தில் இருக்கிற ஆவிக்குரிய சபைகள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாய் அறிவிக்கும் மந்தைகளாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா, ஆமென். 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் 20வது வசனம். அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றித்திருந்த போது அவர்களை பின் செல்கிற இராணுவத்திற்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. 13. எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன? நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் போம் என்றான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா, அப்படியல்ல, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபியரின் கையில் ஒப்புக் கொடுக்கிறதற்கு வரவழைத்தார் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஆமென். இந்த எலிசாவை இன்னொரு சூழ்நிலைக்கு கர்த்தர் கொண்டு போகிறார். அங்கேயும் தண்ணீர் தான் பிரச்சனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடார். ஆரம்பிக்கும் போது தண்ணீர் தான், 2வது தண்ணீர் தான். இப்பொழுது ஹல்லேலூயா, ஆமென். முதல் முறை இருந்த இடத்திலேயே அவனை நிரூபித்தார். 2வது முறை பட்டணம் முழுவதும் அறிந்து கொள்ளும்படியாக ஒரு பட்டணத்திற்கு அவனை ஆசீர்வாதமாக்கினார். He impacted a big city. இந்த முறை ஆண்டவர் அவனை அடுத்த நிலைக்கு உயர்த்துகிறார். அப்போ அவர் சின்ன இடத்தில் மட்டுமல்ல, ஒரு சின்ன ஊரில் மட்டுமல்ல, 3 தேசங்களுக்கு, ராஜாக்களுக்கு உன் மூலம் நன்மை வரும்படியாக you will impact nations. தேசங்களில் தாக்கம் ஏற்படுத்தும் ஒரு ஊழியனாக கர்த்தர் எலிசாவை மாற்ற நினைத்து, கவனித்து கேளுங்கள், எலிசா ராஜாக்களை தேடி போகவில்லை, ராஜாக்கள் எலிசாவை தேடி வர கர்த்தர் ஒரு சூழ்நிலையை உண்டாக்கினார். இந்த தேசம் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலையும் அதை போன்ற ஒரு சூழ்நிலையாய் மாற வேண்டும் என்பது என்னுடைய ஜெபம்.
இருக்கும் பிரச்சனைகள் கொந்தளிப்பு ஆண்டவரே உலகம் தேடி வரணும். தேவ ஆவியை பெற்ற மனிதர்கள், ஆவியை பெற்ற சபைகளை தேடி வந்து பரிகாரத்திற்கு வரக்கூடிய ஒரு இக்கட்டான அவசியமான நிலையை என் தேவன் ஏற்படுத்துவாராக. ராஜாக்களுக்கு புரிய வேண்டும், ஆளுநர்களுக்கு புரிய வேண்டும், வேறு எந்த காரியமும் தீர்வு தராது. ஜீவனுள்ள ஒரு ஆண்டவருடைய வல்லமைதான் தீர்வு தர முடியும் என்று தேடி வர செய்வீராக. ஒரு ஜெபம் எல்லாரும் ஏறெடுக்க கேட்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் ஓடி ஓடி தேடி செல்லும் காலம் நின்று உம்முடைய சமூகத்திற்கு ஜனங்கள் ஓடி வர, தேடி வர, நாடி வர நீ ஒரு அமைப்பை வைத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிகம் படிக்காத ஊழியராய் இருக்கலாம், அதிக அனுபவம் இல்லாத ஊழியராய் இருக்கலாம். உங்கள் ஊழிய எல்லையை ஒரு சிறு கிராமத்திற்கு மட்டுப்படுத்தி வைக்காதிருங்க. தேவன் உங்களை மாநிலங்களுக்கு, தேசங்களுக்கும் ஆசீர்வாதமாக மாற்ற முடியும். ஏனென்றால் நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருக்கிற அழைப்பு அவ்வளவு பெரியது. அழைத்த தேவனின் கிருபை அவ்வளவு பெரியது. அழைத்த தேவனின் திட்டம் அவ்வளவு பெரியது. ஹல்லேலூயா. Praise God. Praise God. Hallelujah. Amen. ஆயுதம் எடுத்து போனார்கள், யுத்தத்திற்கு தேவையான தளவாடம் எடுத்து போனார்கள். தண்ணி எவ்வளவுதான் கொண்டு போறது? தண்ணி எவ்வளவுதான் கொண்டு போறது? ஹல்லேலூயா. ஆண்டவரும் பார்த்தார், தண்ணீர் செலவழிய வரைக்கும் அலைய விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்? அதுதான் தேவ மனிதனை தேடி வர அவர்களுக்கு சூழ்நிலையாக மாறும் என்று அறிந்து தேசத்தில் தவிப்பை அனுமதிப்பார். பட்டணங்களில் ஏக்கத்தை அனுபவிப்பார். தீர்க்க முடியாத வியாதி பிரச்சனைகளை கர்த்தர் வரும்படி செய்வார். மருத்துவரை தேடி அல்ல, நானே பரிகாரி என்று சொன்ன இயேசுவை அறிவிக்கும் ஊழியரை தேடி வர கர்த்தர் செய்வாராக. ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Amen. அவர்கள் போவது வனாந்தர பாதை. அவர்கள் போவது வனாந்தர பாதை. அப்படி என்றால் அவர்கள் தண்ணீருக்கு எவ்வளவு முன் ஆயத்தம் செய்து அந்த வழியாய் போயிருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு ஆயத்தம் செய்தாலும் சரி, அவருடைய கணக்கு பலிக்காமற் போக தேவன் செய்வார். அவருடைய சட்டங்கள், திட்டங்கள் ஒன்றுமில்லாமற் போக தேவன் செய்வார். ஏன்? பரிகாரம் இயேசுவின் மூலமாகவே மட்டும் வரும், வேறு எங்கும் இருந்து அல்ல என்று தேசங்களுக்கு உணர்த்துவதற்காக கர்த்தர் செய்வார். அதற்கு ஆண்டவர் வெளிநாட்டிலிருந்து யாரையும் கொண்டு வரவில்லை. உங்களையும் என்னையும் இந்த தேசத்திலே கர்த்தர் வைத்திருப்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆமென். காலம் மாறுகிறது. இந்தியாவிலிருந்து இந்த வல்லமையை வெளிநாடுகளுக்கு சுமந்து செல்ல கர்த்தர் இந்திய ஊழியர்களை கரங்களில் எடுத்து அதிகமாய் பயன்படுத்தும் காலத்தில் நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். தேசங்களுக்கு எலிசாவை அறிமுகம் செய்ய கர்த்தருடைய வார்த்தை அவரிடத்தில் இருக்கிறது என்று அறிமுகம் செய்ய. ஹல்லேலூயா. Praise God. Hallelujah. ஏன் கர்த்தர் அதை செய்ய வேண்டும்? கர்த்தர் ஏன் அதை செய்யணும்? அவரா பார்த்து ஒரு மழையை பெய்ய சொல்லி தண்ணியை கொடுத்துருக்கலாம்ல பாஸ்டர்? அவர் ஏன் செய்ய சொல்லணும்? ஏன் செய்ய சொல்ல வேண்டும் என்றால் 11ஆம் அதிகாரத்தை 11ஆம் வசனம் வாசியுங்க. அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவர். யோசபாத், ரைட். அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரர்கள் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். கர்த்தர் எவ்வளவு வல்லமையா பயன்படுத்தினாலும் பட்டணத்திற்கே ஆசீர்வாதமாக்கி யாராலும் தீர்க்க முடியாத பிரச்சனை இவனால் தீர்க்க கர்த்தர் இவனை வல்லமையாய் பயன்படுத்தினாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அவனை குறித்து ஒரு பேர் இருந்துச்சு. என்ன பேரு? சூட்கேஸ் தூக்குற ஆளு.
சூட்கேஸ் தூக்கிட்டு போற ஆளு. எலியாவின் கைக்கு இதுதான் அவன் வேலை. எலியா இருக்கிற வரைக்கும் அதுதான் அவன் வேலை. ஆகவே அவன் செய்த வேலை அவனுக்கு பட்ட பெயராகவே மாறிவிட்டது. ஆமென். எலிசாவை தெரியுமா? எந்த எலிசாவை சொல்றீங்க? அந்த எலியாவின் கைக்கு தண்ணீர் ஊற்றுவானே அந்த எலிசா. அவன் வாழ்க்கையில பிறர் அவன் செய்த வேலையை கொச்சைப்படுத்துவதற்காக சொன்ன பெயராக அது மாறிவிட்டது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு பயன்படுத்துறாரு. தேசங்கள் பெரிய பெரிய அற்புதம்லாம் நடக்குது. ஆனா நம்மளை தெரிஞ்ச ஆட்கள் இருக்காங்களே, அவங்களை இன்னும் நம்மை கொச்சையாக பேசுகிறார்கள், நம்மை குறைத்தே பேசுகிறார்கள். அவனை தெரியாதா என்று பேசுகிறார்கள். கர்த்தர் பார்த்தாரு, அந்த பேச்சு கூட என் மகனை குறித்து இருக்கக்கூடாது. குறைவான பேச்சு, தாழ்வான பேச்சு, கொச்சையான பேச்சு, பரிகாச பேச்சு என் ஊழியக்காரனை குறித்து இருக்கக்கூடாது. அந்த பேச்சையே மனிதனுடைய மனதிலிருந்து அறவே நீக்க வேண்டும் என்று ஆண்டவர் நினைத்து அதுக்கு ஒரு பிளான் பண்ணாரு. என்ன பிளான்? 3 ராஜ்யங்களுக்கு தண்ணீர் கொடுக்க கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். ராஜாக்களால் தீர்க்க முடியாததை 3 ராணுவங்களுக்கு தண்ணீர் கொடுக்க கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் சொல்ல கேட்கிறேன். கர்த்தர் இதை செய்து முடித்த உடனே இந்த தேசங்களிலே அற்புத சாட்சி பரவி இருக்கும். இப்ப அவனுக்கு பெயர் தண்ணீர் வார்த்தவன் அல்ல, தண்ணீர் வர வைத்தவன். தண்ணீர் வர வைத்தவன். ஹல்லேலூயா. ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா. குடிப்பதற்கோ கை கழுவுவதற்கோ தண்ணீர் வார்த்தவன் அல்ல. தேசங்கள், மிருக ஜீவன்கள், ராணுவங்கள் மடிந்து போகாமல் பிழைத்திருப்பதற்கு தண்ணீரை வரவழைத்தவன். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென் சொல்ல கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் இருக்கும் இடங்களிலே ஒருவேளை எங்களை குறித்து எங்கள் விசுவாசி சொல்ல மாட்டாங்க, ஆனால் ஊரில் சிலர் எங்களை குறித்து கொச்சையாய் பேசுவார்கள், எங்கள் சபையை கொச்சையாய் பேசுவார்கள், நாங்கள் இருக்கிற இடம் ஏரியா கொச்சையாக பேசுவார்கள். அந்த கொச்சை பேச்சு நீங்குவதற்கு நீர் ஒரு அற்புதம் செய்ய எங்களை வைத்திருப்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாம்பு அவனை கடித்து விட்டது. எல்லாரும் பேசிக்கொள்கிறார்கள், இவன் பயங்கர கொலையாளியாக இருப்பான் போலவே, இவன் பயங்கர கொலையாளியாக இருப்பான் போலவே. ஆண்டவரின் காதுகளும் அதை கேட்டது. கொஞ்ச நேரத்திற்குள் அவன் விழுந்து மடிவான் என்று பார்த்தால் மடியவில்லை, ஆரோக்கியமாக இருக்கிறான். பேச்சு மாறுகிறது, பேச்சு மாறுகிறது. இவன் கொலையாளி அல்ல, இவன் கடவுள், இவன் கடவுள். அல்லேலூயா. இவன் கடவுள். அல்லேலூயா. கரத்தை உயர்த்தி ஆண்டவரே, இந்த தேசத்தில் பெந்தேகோஸ்தே சபையை குறித்து இருக்கிற கொச்சை பேச்சு ஆண்டவரே மீடியாவில் போட்டு கொச்சையாக கிழிக்கிறார்களே, அந்த பேச்செல்லாம் நீங்குவதற்கு தேவன் ஆண்டவரே ஆவிக்குரிய சபைகளிலே வல்லமையான அற்புத கிருபைகள் தேசத்திற்கு சமுதாயத்திற்கு நடக்க பயன்படுத்துவீராக. ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. ஆமென். அவனுக்கு இந்த முறை அவரிடத்தில் ஒரு வார்த்தையை கேட்க வருகிறார்கள். வார்த்தையை கேட்க வந்தால் ஆவியானவர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு. இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்காத ஒரு ஆளும் இங்க இருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். அது என்ன வார்த்தை? காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளங்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று எல்லா வாய்களும் உரிமையோடு பாராட்டக்கூடிய ஒரு வார்த்தையை தேசங்களுக்கு கர்த்தர் எலிசாவின் மூலம் கொடுத்தார். அதே கர்த்தர் தான் நம்மையும் அழைத்திருக்கிறார். அதே கர்த்தர் தான் நம்மையும் அழைத்திருக்கிறார். நம் மூலமாகவும் அப்படிப்பட்ட பொன்மொழிகள் வருவதற்கு ஆவியானவர் கிரியை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். அந்த பகுதியை விளக்க எனக்கு ஆசை. அந்த பகுதியிலே போய் பார்த்தால் இவர்கள் இருக்கிற இடம் வரைக்கும் தான் தண்ணீர் வரணும். ஆனால் தண்ணீரோ இதையும் கடந்து தேசத்தையும் நிரப்ப கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென்.
பிரவாகிக்கும் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். சில இடங்கள் அங்கே, சில அற்புதங்கள் அங்கே நடக்கும். கிணற்று தண்ணீர் அங்கே இருந்தது. இதுவோ தேசங்களில் பிரவாகிக்கும் ஒரு அற்புதமாக நடக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். மூன்றாம், அதற்கு இந்த அற்புதத்திலே ஆண்டவர் இன்னொன்றை உங்களுக்கும் எனக்கும் காண்பிக்க விரும்பினார். முதலாவது அவனை அவனோடு இருந்தவர்களுக்கு காண்பித்தார், அவனை பட்டணத்திற்கு காண்பித்தார், ராஜாக்களுக்கு காண்பித்தார், நமக்கும் காண்பிக்கிறார். எப்படி? கர்த்தருக்கு 14ஆம் வசனத்திலே அவன் சொல்கிறான், சேனைகளுடைய கர்த்தருக்கு முன் நிற்கிற நான். இவனுடைய எஜமான் அந்த வார்த்தையை சொல்லும்போது இவன் கூடவே இல்லை, இவன் கூடவே இல்லை. அதுக்கு பிறகு வந்த ஆளு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் எஜமானுக்கு என்ன ஆட்டிடியூட் இருந்ததோ அதே மனப்பான்மை இவனுக்கும் வர கர்த்தர் அவனை உருவாக்கி தேர்ச்சி அடைய கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை கேட்கணும். எங்கள் மூலமாய் வல்லமை வெளிப்படலாம், எங்கள் மூலமாய் வார்த்தையை வெளிப்படலாம், எங்கள் மூலமாய் அற்புதங்களை வெளிப்படலாம். அதை விட பெரிதாக நாங்கள் எஜமானை போல மாறி இருக்கிறோம், எஜமானை போல பேசுகிறோம், எஜமானை போல சிந்திக்கிறோம், எஜமானை போலவே எங்கள் சுபாவங்கள் மாறி இருக்கிறது என்று சொல்லப்படுகிற நிலைக்கு நீ ஊழியனாகி என்னை கொண்டு வர வேண்டும் ஆண்டவரே, கொண்டு வர வேண்டும் ஆண்டவரே. அடுத்த வசனத்தை பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் சொல்கிறது, அவன் வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி. இந்த வார்த்தை இதற்கு முன்பு இவன் எஜமானுக்கு கர்த்தர் எழுதினார். ரதத்திற்கு முன்னால் ஓடும் போது வேதம் சொல்கிறது, எலியாவின் மேல் கர்த்தருடைய கரம் இருந்ததினாலே ஆகாபுக்கு முந்தி ஓடினான். ஆமென், ஆமென். சொல்ல கர்த்தர் கிருபை தருவாரா? அவனும் சொல்கிறான் எலியா சொன்னதை போல, கர்த்தரும் சொல்கிறார் எலியாவை போலவே நீ ஆகி இருக்கிறாய் என்று சொல்கிறார். கரத்தை உயர்த்தி, நாங்கள் சொல்றது பெரிதல்ல, நாங்கள் சொன்ன பிறகு கர்த்தர் ஆமோதிக்க வேண்டும், கர்த்தர் ஆமோதிக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசுவை போல் மாறின ஒரு ஊழியர், இயேசுவை போல் மாறின ஒரு ஊழியர் குடும்பம், இயேசுவை போல் மாறி இருக்கும் ஒரு சபை என்கிற சாட்சி வருவதற்காக நெருக்கத்தின் பாதையில் சில நேரம் எங்களை கொண்டு போகிறீர். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். இந்த எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் அவனை உருவாக்கி எஜமானை போல அவனையும் செயல்பட வைக்க அவன் செய்த சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு நாமும் அதை செய்ய கர்த்தர் கிருபை தருவாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அந்த யோர்தான் மீண்டும் அவனுக்கு வழிபடாமல் மூடின போது அவன் செய்த முதல் காரியம் எலியாவிடம் இருந்து விழுந்த, சொல்லுங்க நீங்க, சால்வையை பிடித்து கொண்டு அவர் செய்யற மாதிரியே செய்யறான். செஞ்சு எங்க போக போறான்? ஆள் இல்லாத இடத்துல இருந்து இப்ப ஆள் உள்ள இடத்துக்கு வர போறான். இங்க தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க 50 பேர். ஆட்கள் இல்லாத மக்கரையிலிருந்து ஆட்கள் இருக்கும் இடத்துக்கு வருகிறான். ஏற்கனவே சட்டையை கிழிச்சிட்டான், ஏற்கனவே வஸ்திரத்தை கிழித்து விட்டான். அல்ல, நாம இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? அந்த சால்வைய போத்திட்டு ஆட்கள் முன்னால மரியாதை காக்க கண்ணியமாய் வந்திருப்போம். ஆனால் எலிசா நினைத்தான், என் எஜமான் எதற்காக பயன்படுத்தினாரோ அதற்காகவே நான் அதை பயன்படுத்துவேன். அல்லேலூயா. அதை என் சொந்த இஷ்டப்படி பயன்படுத்த எனக்கு உரிமை உண்டு, யாரும் தடுக்க மாட்டாங்க. அதை என் தேவைக்காக பயன்படுத்த அவசியமும் உண்டு என்றால் துணி கிழிந்திருக்கிறது. ஆனால் என் எஜமானத்திலிருந்து வந்தது அவர் எதற்கு பயன்படுத்தினாரோ
அதற்கு மட்டும்தான் நான் பயன்படுத்துவேன். என் சொந்த ராஜ்யத்தை கட்ட அல்ல, என் சொந்த பேரை பிரபலியப்படுத்த அல்ல, எனக்கு லாபம் சம்பாதிக்க அல்ல. அவர் பரிகாரத்திற்கென்று பயன்படுத்தினால், பரிகாரத்திற்காகவே தேவனை நிரூபிக்க பயன்படுத்தினால், நானும் தேவனை நிரூபிப்பதற்காகவே பயன்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கவனத்தை தாரும். ஆண்டவரே, கவனத்தை தருவீராக. நமக்கு ஊழியத்தில் அவசியங்கள் இருக்கலாம், சூழ்நிலையின் அழுத்தத்தினால் தேவைகளும் இருக்கலாம். ஆனால் நீர் தந்த கிருபை, நீர் தந்த வரம் கொடுத்தவர் எதற்காக கொடுத்தீரோ அதற்காகவே பயன்படுத்த கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். இதே சால்வை இவனை ஊழியத்திற்கு அழைத்த போது வந்தது. அதை எடுத்து ஞாபகமாக வைத்துக் கொள்ள வைத்திருக்கலாம். இல்லை, என் எஜமான் பயன்படுத்தினதை போல பயன்படுத்துவதற்காக கர்த்தருக்கு கொடுத்த பலன், சுகம், ஆரோக்கியம், படிப்பு, குடும்பம், ஆண்டவரே அனைத்தையும் நீர் கொடுத்த நோக்கத்திற்காக பயன்படுத்த கிருபை செய்வீராக. ஹல்லேலூயா, ஆமென். ஏற்கனவே ஒன்று நமக்கு காணவில்லை, இதற்கு முன்பு குறிப்பிட்டதை நான் சற்று விளக்க விரும்புகிறேன். 2ஆம் அதிகாரம் 20-21 ஒரு புது தோண்டியிலே உப்பை எடுத்து போடும்படியாக கேட்கிறார். இவன் கேட்டதை கொண்டு வந்து விட்டார். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சில நேரம் பேசுகிற நேரம் 3 நாள் உபவாசம் போட்டிருப்போம், பேச மாட்டார். ஆண்டவர் எப்படியாவது பேச வேண்டும் என்று உட்கார்ந்து மணிக்கணக்காய் பைபிள் வாசித்திருப்போம், பேச மாட்டார். எதிர்பாராத நேரத்தில், நினைத்திராத நேரத்தில் ஒரு மெல்லிய சத்தத்தில் கர்த்தர் பேசுவார். சில நேரம் பேசக்கூட மாட்டாரு, அப்படி ஒரு இடி அடிச்சுட்டு போயிடுவார். எதற்காக இடித்தார்? தடுப்பதற்காகவா, இன்னும் உற்சாகமாய் செய்வதற்காகவா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா? நிறுத்து என்று சொல்வதற்காகவா, இல்லை துரிதமாக்கு என்று சொல்வதற்காகவா? ஆண்டவரே, நாங்கள் மும்முரமாக உம்முடைய பணியில் ஈடுபடும் போது நாங்கள் எதிர்பாராத கட்டத்தில் நீர் பேசுவதாயிருந்தால் அதை சரியாய் பகுத்தறிய எங்களுக்கு கூர்மையை தருவீராக, கவனத்தை தருவீராக. ஊழிய அவசரத்தில் அதை நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவை பகுத்தறியாமல் போய்விடக்கூடாது. இதுவாக இருக்குமோ என்று யோகித்து விடக்கூடாது. தெளிவாய் அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவர் பல நேரத்தில் ஊழியர்களாக நம்ம அப்படித்தான் டெஸ்ட் பண்ணுவார். ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தை யோசித்து பாருங்கள். அவரிடத்துல கேட்க வரும்போது தெளிவா வசனம் தந்திருப்பாரு, தெளிவா பேசியிருப்பாரு, விளக்கமே தேவையில்லை. இன்னும் கொஞ்ச நாள் ஆன பின்பு ஆண்டவர் தரிசனம் தருவார், நமக்கு விளங்காது. அனுபவம் உள்ள ஆட்களிடத்திலே போய் கேட்டு தெரிந்து கொள்ள செய்வார். இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்போது ஒன்றுமே இருக்காது, தட்டி விட்டு போய்விடுவார். ஆண்டவரே, நீர் தட்டி செல்லும் போது அதை முழுமையாய் அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீரா. உம்முடைய குரலை நாங்கள் நழுவ விடக்கூடாது, எங்கள் குரலாக மாறிவிடக் கூடாது. கர்த்தர் சொல்லி இருப்பார் என்று நீ சொன்னதாக சொல்லிவிடக் கூடாது. நீ சொன்னதே சொல்ல கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீர். ஊழியரே, இந்த மேடையிலிருந்து கர்த்தர் சொன்னார் என்று நாம் சொன்னால், என்ன சொன்னால் நம்புவதற்கு ஆட்கள் தயாராக இருப்பார்கள், அதை செய்வதற்கும் தயாராக இருப்பார்கள். அதற்காக சொல்லாதபடி ஆண்டவரே, நீ சொல்வதை முழுமையாய் உணர்ந்து கிரகித்து உம்முடைய குரலாக சொல்ல எனக்கு கிருபை தருவீராக. ஹல்லேலூயா. 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். 3:15. இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி. ஹல்லேலூயா, ஆமென். சொல்லுமா, சீக்கிரத்தில் முடிச்சிடுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த ராஜாக்கள் எல்லாம் இவனை தேடி எதற்காக தேடி வருகிறார்கள்? ஒரு டைரக்ஷன் கொடுப்பார், ஒரு கர்த்தருடைய பரிகாரத்தை சொல்லுவார், கர்த்தருடைய வார்த்தையை அறிவிப்பார் என்று இவரிடத்தில் இருக்கிறது என்று அறிந்து போன உடனே தருவார் நினைச்சா இருக்கிற மாதிரியே காமிச்சிக்கலார். நாம என்ன செஞ்சிருக்கோம்? உலகத்தில் சிலரை பார்க்குறோம், போன உடனே அவங்களை எங்க இருந்தா வருமோ தெரியல, அந்நிய பாஷையும் தீர்க்க தரிசனம் எப்படி தான் வருமோ தெரியல, உடனே வந்துவிடும். இவனுக்கு எல்லாம் இருந்தும் யாரும் சொல்லாததை செய்யாததை அவன் செய்கிறான்.
ஒரு கிட்டாரிஸ்டை கொண்டு வாங்கங்கிறான். ஒரு கிட்டாரிஸ்டை கொண்டு வாங்க, அவர் அதை வாசிக்கட்டும். எந்த தீர்க்கதரிசி அவர் சொல்லியிருக்கிறானா பாஸ்டர்? பாஸ்டர், தாவீது வாசிக்கும் போது அவனுக்கு வந்திருக்குது. ஆனா ஆவி வருவதற்காக வாசிக்க சொல்ல. இன்னைக்கு சபையில வாசிக்க வேண்டிய, வேகமா அடிக்க வேண்டியிருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்று அப்படி அதற்காக அல்ல, அவன் கேட்கிறான் கொண்டு வாருங்கள் என்று. கொண்டு வந்து வாசிக்கும் போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்குகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் அவனுக்கு என்ன சொல்றார் தெரியுமா? உன்னிடத்திலே வரம் இருந்திருக்கலாம், அந்த வரம் வெளிப்படையாக பல முறை வெளிப்பட்டு இருக்கலாம், அது ஆசீர்வாதமாக நிரூபிக்கப்பட்டும் இருக்கலாம். அதற்காக பழக்கத்தினால் எதையும் செய்ய விடாதே, செய்து விடாதே. முதல் முறை செய்வதை போல ஒவ்வொரு முறையும் செய்ய கர்த்தர் கிருபை தருவாரா? முதல் முறை செய்வதை போல ஆண்டவரே இதுதான் முதலாவது என்கிற அனுபவத்தில் செய்ய கர்த்தருடைய பந்தியை நாம் நடத்துகிறோம். நடத்தின பழக்கத்தில் எங்கே சொன்னாலும் நடத்துவோம், எப்பொழுது சொன்னாலும் நடத்துவோம். இல்லை, முதல் முறை நடத்துவதை போல பயபக்தியாய் நடத்த கிருபை செய்வாரா? முதல் முறை சொல்வதை போல கர்த்தரால் தொடப்பட்டு சொல்ல கர்த்தர் கிருபை செய்வாரா? இவர் வசம் ஏற்கனவே வார்த்தை இருக்கிறது, அவிழ்த்து விடுவார் என்ற நம்பிக்கையில் யாரும் இருக்கக்கூடாது. கர்த்தர் என்னை தொடாவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. கர்த்தர் என்னில் கிரியை செய்யாவிட்டால் நீங்கள் என்னை எவ்வளவு பெரிய ஆள் நினைக்கலாம், அதில் ஆண்டவருடைய கையின் மேல் வராவிட்டால் ஒன்றும் இல்லை என்று பிறருக்கு உணர செய்வதற்காக என் ஆண்டவர் செய்யாவிட்டால் நான் ஒன்றும் இல்லை என்பதை விளங்க வைக்க செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த தீர்க்கனை 12வது ஏர் உழுதான் இவன். 12வது ஏர். ஏன் முதல் ஏர் இவனுக்கு கொடுக்கல? அதை நடத்த பலனும் இல்லை, அதை செய்ய திறமையும் இல்லை. அதை வைத்தால் பின்னால் வருகிறவர்களுக்கு அவன் பிரச்சனையாக இருப்பான். முன்னால் போகிறவர் பின்னால் வருகிறவருக்கு வசதியாக உழ வேண்டும், சீராக அந்த அனுபவம் அவனுக்கு இல்லை, அந்த திறமை அவனுக்கு இல்லை. கடைசி ஏர் ரொம்ப சுலபமாய் ஓட்டுவதற்கு 12ஆம் ஏர் அவனுக்கு. ஆனால் கர்த்தர் அவனை ஊழியத்திற்கு அழைத்த போது வேறு திறமைகள் ஒன்றும் இல்லை என்று ஒதுக்கப்பட்டவனாய் இருந்தாலும் தம்முடைய விசேஷ கிருபையினால் அவனை மேன்மைப்படுத்தி பிரகாசிக்க வைத்து எஜமானை பார்க்கலும் வல்லமையாய் அங்கீகரிக்கப்பட கர்த்தர் செய்ய வல்லமையுள்ளவர். அதே கர்த்தர் இந்த பகல் வேளையில் நம்மையும் தொட இருக்கிறபடியால் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு செய்தியை கேட்டுவிட்டு போவதற்காக நான் வரல கர்த்தாவே. ஆண்டவரே, எனக்கு பசி எடுக்கிறது, ஆனாலும் உம்மால் ஒரு விசேஷ சந்திப்பு இந்த பகல் வேளையில் எனக்கு ஏற்பட வேண்டும். நீர் என்னை ஊழியத்திற்கு அழைத்தீர், எனக்கு சந்தேகம் இல்லை, என் ஸ்தாபனத்திற்கும் சந்தேகம் இல்லை. ஆனால் நீர் அழைத்த ஊழியனாக இருக்கிறேனா? நீர் அழைத்த ஊழியனாக, நீர் எதிர்பார்க்க ஊழியனாக இருக்கிறேனா? நான் நினைக்க வேலையை செய்கிறேனா? எனக்கு வாய்ப்பு வருகிறது, அதை செய்கிறேனா? அல்லது நீர் எனக்கென்று தீர்மானித்திருப்பதை செய்ய இடமளிக்கும் ஊழியனாக இருக்கிறேனா? ஹல்லேலூயா. நான் நினைத்தேன் இந்த ஒரு சின்ன யோர்தானின் கரை என்று. இல்லை, எரியோவுக்கு கொண்டு போவார், எல்லா பட்டணத்திலும் மேன்மைப்படுத்துவார், தேசங்களுக்கு கொண்டு போவார். நினைத்திராததை கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவர். இந்த பகல் வேளத்தில் வேளையில் எல்லாரும் எழுதி இருக்கும்படி கர்த்தருடைய நாமத்தில் அன்போடு கேட்கிறேன். கொஞ்ச நேரம் கர்த்தருடைய ஆவியானவர் தனித்தனியாய் நம்மோடு இடைபடுவதற்கு நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருப்பவரை மறந்து விடுங்க. நம்மோடு ஊழியம் செய்கிற நமக்கு நண்பராக இருக்கலாம், நமக்கு பழக்கமான ஆளாக இருக்கலாம், மறந்துவிட்டு ஆண்டவரே இந்த இடத்திலே ஆண்டவரே ஒரு எலிசாவாக தன்னம் தனியாக உம்மால் தொடப்படுவதற்கு, இன்னும் நிரப்பப்படுவதற்கு ஆண்டவரே நீர் எதிர்பார்க்கும் ஊழியத்தை செய்வதற்குரிய பலனை பெற, வார்த்தையை பெற உம்முடைய கரம் என் மேல் வர ஆண்டவரே நீர் எனக்கு கிருபை தர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்வோம், ஆண்டவரே
ஆண்டவரே கர்த்தாவே, நீர் என் வாழ்க்கையிலே ஹல்லேலூயா என்னை நான் இருக்கும் இடத்திலே மேன்மைப்படுத்துவதற்கு, என் மூலமாக நீர் மகிமைப்படுவதற்கு, உடைய நாமம் மகிமைப்படுவதற்கு அன்றைக்கு மேலே இருந்து ஒன்று எலிசாவுக்கு கீழே வந்தது. நான் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் மேலே இருந்து ஒன்று எனக்கு வரட்டும் கர்த்தாவே, எனக்கு முன்னால் வரட்டும் ஆண்டவரே, எனக்கு முன்னால் வரட்டும் ஆண்டவரே, என் கண்கள் அதை பார்க்கட்டும் ஆண்டவரே. எல்லாரும் சத்தத்தை வைத்து ஜெபிப்போம். எலிசாவே, உனக்கென்று உன் எஜமான் உன் கண்கள் படுவதற்கு ஒன்று மேலே இருந்து கொடுக்கிறார். ஆண்டவரே, பக்கத்தில் எத்தனையோ என்கரேஜ்மெண்ட் எங்களுக்கு உண்டு, எத்தனையோ பேர் உற்சாகப்படுத்துறாங்க. இந்த முகாமில் எங்களுக்கு எனக்கு மேலே இருந்து ஒன்று வரணும், மேலே இருந்து ஒன்று வரணும் ஆண்டவரே. என் கண் அதை பார்க்கணும், என் கை அதை எடுக்கணும், என் ஆண்டவருடைய நாமத்தினாலே நான் அதை பயன்படுத்தணும். ஓ ரியாலபா ஷைரபா ஹீரபா லியாண்டா ஈதரபா ஷக்கரபா ரியாண்டலா கயானா. ஹalleluya, ஹalleluya. நாம் எல்லாரும் ஊழியர்கள், ஊழியத்தில் ஈடுபடும் மனம் திறந்து ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, என் முன்னால் நீர் போடுவதை என் கையினால் எடுத்து நீர் எதற்காக பயன்படுத்தினீரோ அப்படியே நானும் பயன்படுத்த ஒரு அர்ப்பணத்தை செய்யாமல் நான் உணவுக்கு போக விரும்பவில்லை ஆண்டவரே. ஆண்டவரே, நான் போக விரும்பவில்லை ஆண்டவரே, எனக்கு உன்ன வரணும் ஆண்டவரே. ஓ ஆண்டவரே, சொல்லுங்க, அதை எனக்காக பயன்படுத்த மாட்டேன். அவசியம் இருந்தாலும் எனக்கென்று அல்ல, உம்முடைய நாமத்தை நிரூபிக்க ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் இயேசு கிறிஸ்து என்று நிரூபிக்க. ஓரியா சீதபால ஹத்தரீனியா லிங்கரபோ ஷாலபரந்தலீனியா. ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்னால் அந்த இடத்துல ஊழியம் செய்தவர்கள் செய்ய முடியவில்லை என்று போயிருக்கலாம். உங்களை விட ஊழியத்தில் அனுபவமாக இருந்த பலர் அந்த காரியத்தை தீர்க்க முடியாமல் போயிருக்கலாம். உங்களை வைத்து தேவனை தீர்க்க விரும்புகிறார், உங்கள் மூலமாக பரிகாரத்தை கொடுக்க விரும்புகிறார். எலியாவே செய்யலையே, இல்ல, அதை விட பெரிதானதை செய்ய கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். நான் செய்ததை செய்வீர்கள், நான் செய்யாததையும் செய்வீர்கள். நாம் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் என்னுடைய வாஞ்சை, அப்பா, ஊழியர்களாகியவர்கள் ஊழியத்திற்கு எனக்கு இது வேண்டும் என்ற ஆவிக்குரிய கிருபைகள் ஏதேனும் கேட்டிருந்தால் இந்த ஜப வேளையில் இரட்டிப்பானது கிடைத்தது என்று எலிசாவுக்கு நிரூபித்தவர், எலிசாவுக்கு நிரூபித்தவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நிரூபிப்பீராக, உம்முடைய பிள்ளைகளுக்கு நிரூபிப்பீராக. ஓரியாலா சீதலவகாத்தரியா, இயேசுவே நிரூபிப்பீராக, நிரூபிப்பீராக, நிரூபிப்பீராக. ஓ ஜீசஸ், ஜனத்திற்கு வார்த்தை கொடுக்கும் போது ஒரு நாள் தயங்க கூடாது, எங்கிருந்தோ பிரசங்கத்தை எடுக்க கூடாது. கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை, சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தை, ஹல்லேலூயா, தேவைக்கு ஏற்ற வார்த்தை, சவாலுக்கு ஏற்ற வார்த்தை. ஆண்டவரே, இருக்கும் ஒரு கூடுகிறார். வரங்கள் உள்ளவர் என்று அறியப்படுவதை பார்க்கணும், தேவ வார்த்தை உள்ளவர் என்று அறியப்பட கிருபை தாரும். உம்முடைய கரமாயிருப்பதை பார்க்கணும், உம்முடைய குரலாயிருக்க கர்த்தருக்கு கிருபை தாரும். I want to be God's voice. ஓரியா சீதலபாயாரா ரீகரபாதியாலபா சந்தயாரா. ஹல்லேலூயா. அந்த சின்ன இடத்திலே வாழ்நாள் முழுவதும் இல்லை, அதை விட பெரிய இடத்திற்கு என் ஆண்டவர் கொண்டு போவார். எரிகோவுக்கு கொண்டு போவார், பெத்தேலுக்கு கொண்டு போவார், கில்காலுக்கு கொண்டு போவார். தோல்வி அடைந்த அத்தனை இடத்திலும் ஜெயிப்பதற்காக என் கர்த்தர் கொண்டு போவார். ஷம்பரபாரிலியா கசீரா வீரலபா சந்தரபா ரியாலபா ஷாயா யம்பரகா சியாரா. ஆண்டவரே, எங்களை பற்றி சொல்லணும். பெரிய சாதித்த ஊழியர், படைத்த அது இல்லப்பா, எஜமானை போல மாறின ஊழியர், இயேசுவை போல் மாறின ஊழியர், இயேசுவை போல் மாறின ஊழியர்.